கிருபையும் சமாதானம் தருவவரே ஸ்தோத்திரம் என்று இதை நாளில் தொடங்குவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தத்தினாலே அப்போஸ்தலர் ஊழியத்தை நம்முடைய ஊழியக்காரருக்கு கொடுக்கிறார். பவுல் கிறிஸ்துவனிடமிருந்து அப்போஸ்தலர் ஊழியத்தை பெற்றிருக்கிறார். இந்த நிருபத்தை எழுதும்போது தீமோத்தேயுவை தன்னோடு சேர்த்து கொண்டுகிறார். அப்போஸ்தலர் பவுல் மிகவும் பெரிய ஊழியக்காரனாய் இருந்தாலும் கொரிந்து சபையிடத்தில் தன் உடல் ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுவை அறிமுகம் செய்து வைக்கிறார். அகாயா நாட்டில் உள்ள நாடெங்கும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கும் எழுத்தின்படியாகிறது. அகபு நாட்டிலும் அதை சுற்றிலும் வாசம் பண்ணும் எல்லா விசுவாசிகளையும் குறிக்கிறது. பவுல் விசுவாசிகளுக்கு வாழ்த்துதல் சொல்லும்போது 2 ஆசீர்வாதங்களை சொல்லுகிறார், கிருபையும் சமாதானமும். இந்த 2 ஆசீர்வாதமும் சேர்த்து கிடைக்கும் போது அது மிகப்பெரிய ஆசீர்வாதமாய். அதாவது தேவனுடைய கிருபை வேண்டும், தேவனுடைய சமாதானம். நமக்கும் தேவனுடைய கிருபை சமாதானமும் உண்டாகட்டும். நாம் ஆண்டை ஆமென்.